இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வின் காரணமாக ஜப்பானில் அதிகரிக்கும் சுனாமி அலைகள். டொனால்ட் ட்ரம்பின் பொருளாதார தடை எச்சரிக்கையை மீறி ரஷ்யா உக்ரைன் மீது கிளைட் குண்டுகள் மற்றும் ஏவுகணை தாக்குதல். செம்மணி அகழ்வு நடவடிக்கைகளின் போது நிபுணத்துவமுடைய சர்வதேச மேற்பார்வையாளர்களை வரவழைக்க வேண்டும் என இலங்கை அரசிடம் கோரிக்கை. போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் இணங்காவிடின் ஐக்கிய ராஜ்யம் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என பிரதமர் கெய்ர் தெரிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக இந்திய பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட 8.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஜப்பானில் மிகப்பெரிய சுனாமி அலைகளை எழச் செய்துள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியான குஜி துறைமுகத்தில் 1.3 மீட்டர் உயரமுள்ள சுனாமி அலைகள் உச்சத்தை எட்டியதாக ஜப்பானை சேர்ந்த ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதனுடன் நெமுரோ ஹனசாகி பகுதியில் 80 சென்டிமீட்டர் மற்றும் இஷினோமாகி துறைமுகத்தில் 70 சென்டிமீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்துள்ளன. அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலின்படி அலைகளின் உயரம் மேலும் 3 மீட்டர் வரை எட்டும் அபாயம் இருக்கின்றதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சுனாமி எச்சரிக்கை நீடிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரழிவின் தாக்கம் ஜப்பானின் ஹொக்கைடோ பகுதியில் அதிகமாக பதிவாகியுள்ளது. அங்கு சுமார் 4 மீட்டர் உயரம் கொண்ட சுனாமி அலைகள் கடலை கடந்து கரையை மோதியுள்ளன. டோகைட்டோ மற்றும் ஜோபன் தொடர்ந்து பாதைகளில் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் ஃபுகுஷிமா டைச்சி மற்றும் ஃபுகுஷிமா அணுமின் நிலையங்களில் பணியாற்றிய ஊழியர்கள் உயரமான பாதுகாப்பான பகுதிகளுக்கு உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் என டெப்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் ஏற்பட்ட சுனாமி தாக்கத்தில் 13 அடி உயரம் கொண்ட அலைகள் கரையை சாய்த்துள்ளன. ஜப்பான், ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஜப்பானிய மக்கள் கடலோர பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் உயரமான பகுதிகளுக்கு உடனடியாக இடம்பெயர அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர். கிளைடு வகை குண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் உக்ரைனில் உள்ள ஒரு சிறைச்சாலை மற்றும் மருத்துவ வசதி மீது ரஷ்யா கடும் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். தென்கிழக்கு உக்ரைனில் உள்ள சபோரிஜியா பகுதியில் உள்ள சிறைச்சாலையில் மட்டும் 17 கைதிகள் உயிரிழந்துள்ளனர் என்றும் மேலும் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் பலியானோர் பட்டியலில் டினிப்ரோ பிராந்தியத்தைச் சேர்ந்த 4 உள்ளதாகவும் அங்கு மட்டும் 8 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த வாரம்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ரஷ்யா உடன்படாவிட்டால் கடும் பொருளாதார தடைகள், வரி விதிப்புகள் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்திருந்தார். ஆகஸ்ட் 7 அல்லது 9 தேதிக்குள் அமைதி முயற்சிகள் முன்னேற வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் ட்ரம்பின் எச்சரிக்கையை ரஷ்யா பொருட்படுத்தாத நிலையை காட்டுவதாக அமைந்துள்ளது. உலக நாடுகள் தற்போது இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் எப்போது முடிவுக்கு வரும் என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி அகழ்வுப் பணிகளைப் பொறுத்தவரை சர்வதேச நிபுணத்துவ மேற்பார்வை அவசியம் என தமிழரசுக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். செம்மணி அகழ்வுப் பணிகளில் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் நேரில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர், தற்போது அகழ்வுப் பணிகள் 2 சிறிய பகுதிகளில் நடைபெற்று வருகிறதாலும் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட எண்புத் தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதால் மேலும் பல எச்சங்கள் கிடைக்கக்கூடும் என அவர் தெரிவித்தார். புதைக்கப்பட்ட உடல்கள் நிலமட்டத்திலிருந்து சுமார் 50 சென்டிமீட்டர் ஆழத்தில் மட்டுமே காணப்படுவதை தளத்திலிருந்து காண முடிகின்றது. இது அந்த இடத்தில் மனித உடல்கள் திட்டமிட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அதிலும் வயது குறைந்தவர்களுடைய எண்புத் தொகுதிகளும் கண்டெடுக்கப்படுவதால் இந்த புதைகுழி பற்றிய சந்தேகங்கள் மேலும் வலுப்பெறுகின்றன. சில எச்சங்கள் அந்த பகுதி மயானமாக இருந்ததனால் பின்பு புதைக்கப்பட்டிருக்கக்கூடும் என்றாலும் அவை எளிதில் பிரித்தறியக்கூடியவையாக இருக்கின்றன. இது தவிர இலங்கையில் இந்த தனித்துவமான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான தொழில்நுட்பமும் திறமையும் இல்லாத நிலை இருப்பதை சுமந்திரன் குறிப்பிட்டார். உலகிலேயே சில பல்கலைக்கழகங்களிலேயே இத்தகைய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதால் அகழ்வுகளின் அனைத்து சான்றுகளும் சர்வதேச நிபுணர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கான அனுமதிகளை வழங்குவது அரசின் கடமை என்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் அரசாங்கம் உண்மையை வெளிக்கொணர
தொடர சுதந்திரமான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முடிவில் செம்மணி விவகாரம் தொடர்பான பரிசோதனையை சர்வதேச நிபுணர்கள் மேற்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற வேண்டும் என்றும், அவ்வாறு நடைபெறாமல் விடுமாயின் தேவையான சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தின் ஊடாகவேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசா பகுதியில் தற்போதும் தொடரும் மோசமான சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் ஐக்கிய இராச்சியம் விரைவில் பலத்த பதில் நடவடிக்கை எடுக்கும் என அந்நாட்டு பிரதமர் கேர் ஸ்டார்மர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச் சபை கூட்டத்துக்குள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான முடிவை எடுத்துக்கொள்ள ஐக்கிய இராச்சியம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் மீது அவர் வைத்துள்ள முக்கிய நிபந்தனைகளில் நிலையான இரு நாடுகள் தீர்வு உறுதியை அளிக்க வேண்டும், போர் நிறுத்தத்திற்கு உடன்பட வேண்டும், மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் உதவிகளை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்பன குறிப்பிடத்தக்கவை. இதனை இஸ்ரேல் புறக்கணிக்குமானால் ஐக்கிய இராச்சியம் தங்களது தனி நடவடிக்கையை எடுக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த ஸ்டார்மர், காசாவில் நிலவும் நிலைமை மிகச் சகிக்க முடியாததாக உள்ளது, இது முடிவுக்கு வரவேண்டிய கட்டாயமான தருணம் என கூறினார். இதேவேளை இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஸ்டார்மரின் அறிக்கையை கடுமையாக கண்டித்து, இது ஹமாஸ் பயங்கரவாதத்திற்கு வழங்கப்படும் ஒரு வெகுமதி போன்றதாகும் என ஆவேசமாக விமர்சித்துள்ளார். பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாடாளுமன்றத்தில் முக்கியமான விளக்கம் ஒன்றை வழங்கியுள்ளார். கடந்த 2 நாட்களாக இந்த விவகாரம் தொடர்பான சூடான விவாதங்கள் நடைபெற்று வந்த நிலையில் பிரதமரின் நேரடி பதில் கவனத்தை ஈர்த்துள்ளது. நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றியதை அடுத்து இன்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கமளித்தார். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், குறிப்பாக ராகுல் காந்தி, பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பினார். அதற்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மோடி தாக்குதல்கள் குறித்து விரிவாக விளக்கினார். பஹல்காம் தாக்குதலை இந்தியா மற்றும் இந்திய மக்களுக்கு எதிரான பயங்கர சதித் திட்டம் எனக் குறிப்பிட்ட பிரதமர், ஏப்ரல் 22 அன்று பஹல்காமில் நடந்த கொடூரமான சம்பவத்தில் பயங்கரவாதிகள் மதம் என்னவென்று கேட்ட பின்னரே அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்றது மனிதத்தன்மைக்கே எதிரான செயல் எனக் கூறினார். மேலும் தாக்குதலுக்குப் பின்னர் காங்கிரஸ் கட்சி அவரை 56 இன்ச் மார்பு எங்கே என கேள்வி எழுப்பி இராணுவத்தின் செயல்பாடுகளை நம்ப மறுத்து பாகிஸ்தானின் பக்கம் நின்றது என குற்றம் சாட்டினார். பிரதமர் தொடர்ந்தும் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் முக்கிய விமான தளங்கள், குறிப்பாக ரஹீம் யார் கான் விமான தளம் முற்றிலும் செயலிழந்துள்ளது, பாகிஸ்தான் இன்றும் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறது என கூறினார். பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்துமாறு கெஞ்சியதால் மட்டுமே இந்தியா போரை நிறுத்தியதாகவும், உலக நாடுகளில் 193 நாட்டு அரசுகளுள் வெறும் 3 நாடுகளே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்ததாகவும் தெரிவித்தார். இந்த கருத்துக்கள் தற்போது இந்திய நாடாளுமன்றத்தில் மட்டுமல்லாது சர்வதேச அளவிலும் பேசப்படத் தொடங்கியுள்ளன. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.